ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஒரு பஞ்ச காலத்தில் அப்பரும் சம்பந்தரும் மக்களுக்கு உதவுவதற்காக வேதாரண்யத்தில் ஈசனை நோக்கி பாடிய போது ஈசன் அவர்களுக்கு தினமும் ஒரு பொற்காசு தந்து மக்களுக்கு உதவச் சொன்னதாகவும் அதில் மக்கள் நல்லவர்கள் இல்லை என்று அவர் குறிப்பிட்டதாகவும் சமீபத்திய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்வில் எங்களது கேள்விகள்: ஒரு தாயச் சிறந்த தயாபரனாக விளங்கும் ஈசன் அப்பரிடமும் ஞான சம்பந்தரிடமும் தினமும் ஒரு பொற்காசு கொடுத்து மக்களுக்கு உதவியதற்கு பதிலாக அந்த பஞ்சத்தையே முழுமையாக போக்கி மக்களை சுபீட்சமாக வாழ வைத்திருக்கலாமே, அதை ஏன் அந்த சுவாமி செய்யவில்லை? மக்கள் நல்லவர்கள் இல்லை என்று ஈசனே முடிவெடுத்து விட்ட நிலையில் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அப்பர், திருஞான சம்பந்தர் போன்ற மாபெரும் மகான்களை பூமிக்கு ஈசன் ஏன் அனுப்பி வைக்க வேண்டும்? முன்னவனார் கோயில் பூஜைகள் முற்றிடின் வாரி வளம் குன்றும், கன்னம் களவு பித்துடும், மன்னருக்கு தீங்க என்னரு நந்தி எடுத்துரைத்தான். நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில், கடவுள் எல்லா நேரத்துலையுமா பஞ்சாயத்தை கொண்டு வந்திருக்கான்? ஏதோ குறிப்பிட்ட நேரங்களில் வருது. தட்ஸ் அ வார்னிங் டு பீப்புள். இதெல்லாம் வந்து ஒரு சிக்னல், ரெட் ப்ளஸ் ஐரன் அந்த மாதிரி. ஆனானப்பட்ட ரமண மகர்ஷி வாழ்ந்த காலத்துலேயும் சரி, எல்லாம் வந்து இவர் நம்ம கஞ்சி தொட்டி வச்சு, அந்த கஞ்சி தொட்டியில் வள்ளலார் தான் பண்ணார். பஞ்சகாலம் வெள்ளைக்காரங்க ஆண்ட காலம். அதனால் அவர் அணையாத ஒரு அடுப்பு வச்சு கஞ்சி, யார் வந்தாலையும் கஞ்சி சாப்பிட்லாம். இன்றைக்கி வரைக்கும் அந்த அடுப்பு அங்கே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது வடலூரில். அதனால் மண்ணுலகில் உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை ஒரு செருதினும் கண்ணுற பார்த்தும் காதற கேட்டும் கனமேனும் நான் சகித்திட மாட்டேன், இவ்வருத்தம் தீர நீ அருளுதல் எந்தாய் அப்படின்னு வள்ளலார் பாடுவார். ஜனங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியல நடராஜா, இதெல்லாம் போக்குறதுக்கு நீ தான் ஏதாவது வழி பண்ணணுன்ற மாதிரி. அப்போ மண்பதைக்கு இறங்குற, இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்காக இறங்குகிற தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனியுள்ளம் தனிரென்றோ இன்பம் இன்பம் என்று சொல்லக்கூடிய நிலையில் மற்றவங்களுக்காக கருணை காட்டுவதற்காக மகான்கள் இருக்காங்க. இப்போ நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கியே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரே அறுபொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நெல்லுக்கு தான் தண்ணி விடுறாங்க வரப்பில், ஆனால் வரப்பில் ஓடுற போது அந்த தண்ணி புல்லுக்கு கூட கொஞ்சம் கிடைக்குதான். அது மாதிரி யாரோ 4 நல்லவங்க இருக்கிறதுனால இன்றைக்கி வரைக்கும் மழையெல்லாம் பெஞ்சுன்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மழை பெய்கிற போது எப்படி புல்லுக்கு போதோ அந்த மாதிரி தகுதியே இல்லாத ஜனங்களுக்கு கூட அந்த மழையினுடைய பயன் கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால் கடவுள் கைவிடுறது இல்லை, ஆனால் ஜனங்களுக்கு அப்பப்போ வார்னிங் கிடைக்குது, ஜனங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இவங்க வந்து when the going is good நம்மால் நடக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. when everything goes wrong, நான் என்ன சாமி கும்பிட்டு என்னைக்குன்னா ஆச்சே அப்படின்னு கடவுளையே குறை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு காட். என்னன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. அதாவது எந்த ஒரு தப்பு பண்ணாலையும் அதுக்கு பரிகாரம் இருக்குது, ஆனால் அன்கிரேட்ஃபுல் இருக்கு இல்லையா, கிராட்டிடியூட் இல்லாமல் இருக்கிறது, அதுக்கு பரிகாரம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால் ஜனங்க ஒவ்வொரு நாளும், அதாவது இது ரொம்ப சாதாரண விஷயம், யாராவது பண்ணுறாங்களா? காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதோ டீ காஃபி சாப்பிட போகிறேன், ஒரு 2 இட்லி சாப்பிட போகிறேன், மத்தியானம் சாப்பிட போகிறேன். ஒவ்வொரு தடவை சாப்பிட்ற போது இந்த பைபிளில் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அப்படி பண்ணுவாங்க. எல்லாம் எத்தனை கிறிஸ்டின் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அவங்க எந்த மாதிரி பண்ணுவாங்க, சாப்பாடை வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால் இப்படி கை இப்படி மண்டிட்டு வச்சுக்கோங்க. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, பகவானே லெட் க்ளோரி பி டு யுவர் குட் நேம், அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றைக்கு எங்களுக்கு தாரும், நீங்கள் எங்களுடைய குறைகளை மன்னித்து அருள்வது போல் நாங்களும் எங்களுடைய பகைவர்களுடைய குறைகளை மன்னித்து கூடிய மனு பக்குவத்தில் எங்களை வைப்பீர்களாக. இது மாதிரி ஒரு 4 வரி தான், ஒரு ஜென்ரல் ப்ரேயர், ஒன்றும் மந்திரங்கிறதுனாலாம் இல்லை. இட்ஸ் எ ப்ரேயர், நோபல் ப்ரேயர். எல்லாம் பண்ணணும், சாஸ்திரத்தில் இருக்குது, இட்ஸ் ஆல் தேர். ஒரு இவர் இருந்தார், புத்த மடாலயம் இருந்தது. ரொம்ப அநாத குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அநாத குழந்தைங்க இருக்கிற போது சாப்பாட்டுக்கு கஷ்டம். புத்த மடாலயம் இல்லை, சர்ச்சு, அங்கே ஏழைங்கள்லாம் தங்கியிருக்காங்க. இப்போ நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு, என்ன பண்ணுறது? அதனால் எல்லோரும் பசியாக இருக்காங்க இல்லையா. அப்போ பாதிரியார் சொல்கிறாராம், நம்ம டெய்லி கடவுளுக்கு தேங்க்ஸ் கிவிங் படுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கும் பண்ணிவிட்டு எல்லாம் படுங்கடான்றாரு.
படுத்து பார்க்குறாங்க. மறுநாள் காத்தால கதவே திறக்க முடியல. ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் அவ்வளோ சாப்பாடு, அவ்வளோ கிஃப்ட் எல்லாம் கொண்டாந்து அந்த சர்ச்சுக்கு முன்னால் அடிக்கிட்டு போயிருக்காங்க. முன்ன நாள் பட்னி, அடுத்த நாள் இது. அதனால் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கலன்னா அதில் ஏதோ நல்லது இருக்கும். இப்போது சேஷாதிரி சுவாமிகள் இருந்தார். ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போய் ஒரு அண்டா நிறைய இருந்த சாம்பாரை அப்படியே கம்மிக்கிட்டு போயிட்டார். எல்லோரும் என்னடா இந்த சாமி மென்டலாட்டம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் செத்து போன பாம்பு பல்லியெல்லாம் இருந்துருக்கு. அது சாப்பிட்ருந்தா அவ்வளோ பேரும் சாவாங்க. ஸோ எதுவுமே நமக்கு புரியாது. எது நடந்ததோ அதில் எல்லாத்துலேயும் ஒரு நல்லது இருக்கும். நம்மளை விட கடவுள் அறிவாளி. அவன் பேர் என்ன? பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம். இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன், இனி யாதாமால் யாதாம் இனி அப்படின்னு. அதனால் கடவுளை அம்மா அப்பாவாக நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, நிஜமாகவே நினச்சிட்டு இருந்தோம்னா, அந்த ஆள் எது செஞ்சாலையும் நம்முடைய நன்மைக்காக இருக்கும். நமக்கு புரியாது. ஒரு குழந்தை இருக்குது, அது அந்த விளக்கில் கை வைக்கணுன்ற போது அம்மாக்காரி வந்து அந்த கை பிடிச்சி இழுத்து பட்டுன்னு ஒரு அடி கூட கொடுப்பாள். ஒரு தேலை பிடிக்கணும்னு குழந்தை ஓடும், அப்போ அம்மா கையை பிடிச்சி இழுத்து அடி அடிப்பா. அப்போ அந்த குழந்தைக்கு நாம் இஷ்டப்பட்டதை அம்மா ஒத்துக்கலைன்ற மாதிரி நினைப்பா. ஆனால் அதுதான் அந்த குழந்தைக்கு நல்லது. அதனால் ஒரு தாய் இருக்கான்னா ஒரு இன்ஃபேண்ட் பேபின்னுவாங்க. அப்போ தான் டெலிவரி ஆகி இருக்கிற ஒரு குழந்தைய வச்சுன்னு இருக்கா. அந்த குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னா அந்த குழந்தைக்கு கேலிப்போல் மெட்ராசின் மாத்திரையாக போடுவாங்க. அவள் ஃபீடிங் மதர். அதனால் அவள் தான் மாத்திரை சாப்பிட்டு தன்னுடைய பால் வழியாக அந்த குழந்தைக்கு அந்த மருந்து போய் சேரணுன்ற மாதிரி இருக்கும். அதனால் உலகத்தில் எது நடக்கிறதோ எல்லாமே கடவுளுடைய கருத்தில் நடக்கிறது. அதில் எந்த தப்பும் ராஜா கையை வச்சா ராங்காக போனதில்லை. ஸோ நம்ம கும்பிடுற ராஜா சாதாரண ராஜாவா? நடராஜா, கோவிந்தராஜா, தியாகராஜா, சுந்தரராஜா எல்லாம் ராஜாங்க தான். நம்ம கடவுளுங்கெல்லாம் அவங்க எது செஞ்சாலையும் அதில் நல்லது தான் இருக்கும். ஸோ இயேசுநாதர் லாஸ்ட்டு சீன் பைபிளில் வெள்ளைக்காரன் எடுத்த படத்தில், அப்போ அந்த சாத்தான் கேரக்டர் வர்றான் திருப்பியும். இது பைபிள் இல்லை. அவன் சொல்கிறான், பாரு நீ அனாதை மாதிரி சிலுவையில் போகிற, ஜனங்கள்லாம் நன்றி இல்லாதவங்க எல்லோரும் உன்னை கை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இவர் சொல்கிறாரு, எதாக இருந்தாலும் நல்லது நடக்கும், கடவுளுக்கு எதுவோ அது செய்யட்டும், நான் என்னையே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறான். நீ லூசியா? நான் இவ்வளோ சொல்லின்னுக்கிறேன்னு நம்ப மாட்டேன்ற. நீ இறந்த பின்னால் உன்னை வச்சு வியாபாரம் நடக்க போகுது உலகத்தில்னு கண்ணை மூடுன்னு அவனுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன்றான். அரசர்களுக்கும் போப்புங்களுக்கும் சண்டை நடக்குது, ப்ராட்டஸ்டண்ட்டுக்கும் கேத்தலிக்குங்களுக்கும் சண்டை நடக்குது. இந்த காட்சியெல்லாம் சினிமா மாதிரி காட்டுறான். காட்டிட்டு இதுக்காகவா நீ வந்து இது உயிரை விடுற சிலுவையில்? இப்போ கூட பரமண்டலத்தில் பிதா அவர்கிட்ட சொல்லு, இந்த உலகத்துக்கே என்ன ராஜாவாக்கிடு, நான் ஒன்றும் சிலுவையிலலாம் போக மாட்டேன்னு சொல்லுன்னு. அப்போ கூட இயேசு சொல்லுவார், எது நல்லதோ அவருக்கு தெரியணும், அவர் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்வார். இது பைபிள் இல்லை, ஆனால் அந்த சினிமா எடுத்தவன் ரொம்ப அழகாக இதை கன்சீவ் பண்ணி போட்டிருக்கான். அதனால் எது நல்லதோ அதெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். பைபிளே இது பகவத்கீதை என்ன, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு டோட்டல் ஃபெய்த்து வச்சு கடவுள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுடணும். விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போலேன்னு. நாம் நல்லது நடக்கிற போது நம்ம அறிவுன்னு நினச்சிக்கிறோம். நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைன்னா என்ன சாமி கும்பிட்டேன், என்ன ஆச்சு, எனக்கு ஒன்றுமே நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறோம். அண்டு எந்த கடவுள் நமக்கு எல்லா நல்லதையும் பண்ணிட்டு இருந்தாரோ, ஒரு கஷ்டகாலம் வரும்போது அந்த கடவுள் நம்பிக்கை தளர்ந்து வரும்போது சாமியெல்லாம் தூக்கி எங்கேயோ வச்சிடுறோம், இல்லை கோயிலில் கொண்டு போய் வச்சிடுறோம். என்ன சாமி, ஒன்றும் நம்ப மாட்டேன் இனிமேல் சாமின்றோம். எந்த நேரத்தில் கடவுள் தேவையோ அப்போ நீயே கடவுள் தூக்கின்னு போய் கோயிலில் வச்சுட்டேன், நான் என்ன பண்ண முடியும் அதுக்காக? திவார்னு ஒரு சினிமா வந்துச்சு. அதில் அமிதாப் பச்சன் 786 பில்லை வச்சுருப்பான். ஹார்பரில் கூலியாகிற போகிறது. அவன் பெரிய டான் ஆகி போயிடுவான். அவன் தம்பி சசி கபூர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து லாஸ்ட் சீனில் இவனை சுடுற போது அந்த இது கீழே விழுந்திருக்கும், அப்போ தான் சுட்டுருவான். அது மாதிரி நம்மளை காப்பாற்றுறதே கடவுளுடைய அனுகிரகம் தான். நம்ம அதையே தூக்கி போட்டுவிட்டு அப்புறம் கடவுள் காப்பாற்றலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இது கதை கூட நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஆள் எவ்வளோவாறு புலம்பினே தான். அப்போ அந்த கடவுள் கனவுல வந்து சொல்கிறாரு, நான் இன்னிலேருந்து உங்க கூட இருக்கேன். எனக்கு எப்படி தெரியும்? நீ செத்து போய் என்கிட்ட வர்ற போது சினிமா காட்டுறான், அப்போ பார்த்துக்கோன்னு. இவன் செத்து போய் போகிறான். அப்போ பார்த்தா இப்படி வாழ்க்கை பாதை வளைஞ்சி போகுது. அதில் 4 பாதங்குது. சில இடங்களில் 2 பாதங்குது, 4 பாதம் 2 பாதம் சொல்கிறான். 1998 2000 வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ 2 கால் தாங்குது. 2012 2016 வரைக்கும் கஷ்டப்பட்டேன். அப்போ 2 கால் தாங்குது. கடவுளே நீ நல்லா டிமிக்கி கொடுத்து என்னை ஏமாற்றிட்ட. அந்த காலத்தில் தான் நான் கஷ்டப்பட்டேனே, நீ எங்கே போயிட்ட? 2 கால் தாங்குதுன்னு கடவுள் தலையில் அடிச்சுனாரான். பாவி,
அந்த நேரத்தில் நான் உன் தோளில் சுமந்தேன்டா, அந்த 2 கால் எனக்கு தான் உந்து கிடையாதுன்னாராம். ஸோ நமக்கு புரியல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் தான் பைபிள் இல்லையா? இப்போ நான் ஒரு ஹிந்து பிறப்பினால், ஆனால் கிறிஸ்டியன்ஸை விட எனக்கு இயேசுக்கிட்ட நம்பிக்கை இருக்குது. கிறிஸ்டியன்ஸை விட எனக்கு பைபிள் நல்லா தெரியும். அப்போது நல்லது தான் முக்கியம். இப்போ எத்தனை பாதிரியாருங்க இயேசுவை பார்த்துருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு படம் கூட காட்டுறேன்ல, இப்படி தான் இருப்பார் இயேசு பாருன்னு 2 ஃபோட்டோ காட்டியிருக்கிறேன் இயேசுவது நான். அதே மாதிரி அமர்நாத் குகையில் இருக்கிறவர் தான் இயேசுக்கு குருன்னு சொல்லி நான் இதை பேசினுக்கிற போது என் செஸ்ட்டில் அந்த புறா வந்து உட்காந்துருந்தது கூட காட்டினானா இல்லையா? அதனால் ரிலிஜன் எல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக கடவுள் ஒவ்வொரு மகானாவும் வடிவெடுத்து வர்றான். ரிலிஜன்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. வாங்குற மாதிரி லக்ஸ் சோப்பு, ரெக்ஸோனா சோப்பு, அமாம் சோப்பு, லைபாய் சோப்பு மாதிரி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உனக்கு வேண்டிய சோப்பு. ஆனால் கடவுளுடைய அருள் யார் மூலமாக வேணாலையும் உனக்கு இந்த உலகத்தில் கிடைக்கும். கடவுள் ஒன்றே தான். ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம்னு. கடவுளுக்கு எந்த உருவமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் விட்டார் யார் அயலார். அதனால் நாம் தான் சாஸ்திர நாமம் சொல்லி கடவுளை கும்பிடுறோம். ஒரே கடவுள் தான் இருக்கான். ஒன்று பரம்பொருள் நாமதன் புதல்வரின் நினைவு அகற்றாதேன். இது தெரிஞ்சதுன்னா இந்த உலகத்தில் இந்த மதத்தின் பெயரால் நடக்கிற சண்டைங்க இருக்காது. ஸோ எல்லாமே அதே மாதிரி ஜாதிங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் திருவள்ளுவர் சொல்கிறார். இப்போ உலகத்தில் எல்லாரும் ஒன்று போல் படைக்கப்படுகிறார்கள். இந்த ஜனங்களிடத்தில் இந்த சிறப்பில்லாத பேதங்களை உற்பத்தி பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, அது அவங்கவுங்க செய்கிற தொழிலை வச்சு வந்த பேர். தச்சு வேலை செய்கிறவன் கார்பெண்ட்ரு, பானை செய்கிறவன், வீடு கட்டுறவன் கொயவன், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது இருக்குது இல்லையா. இது நம்ம ஊரில் என்ன பண்ணிவிட்டானுங்க, இவங்க அதை ஜாதியாக மாற்றி விட்டானுங்க. இது உலகம் பூராவும் தொழிலை வச்சுக்கிட்டு ஒரு ஐடென்டிட்டி. இப்போ வெள்ளைக்காரன் எடுத்துக்கோங்க, அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஏஜி கார்ட்னர், WA டெய்லர், இந்த மாதிரி வெள்ளைக்காரன் கோல்ட் ஸ்மித்துன்னா பொற்கொல்லன்னு அர்த்தம். ஸோ வெள்ளைக்காரங்க எல்லார் பேருமே அவங்க செய்கிற தொழில் தான். நம்மளுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாம் இதை ஜாதியாக மாற்றிவிட்டு முதலியார் வீட்டில் முதலியார், நாயக்கர் வீட்டில் நாயக்கர், இப்படி ஜாதியாக மாற்றி போய் சொதப்பின்னு உட்காந்துருவோம். அப்போது வெளிநாட்டிலையும் தான் அதெல்லாம் இருந்துச்சு. அவன் உருப்பிட்டான்ல, நீ ஏன் உருப்பிடாமல் போயிட்ட இல்லையா? வேர்ட்ஸ் ஒர்த்துன்னா கணக்கு பிள்ளைன்னு அர்த்தம், டெய்லர்னா துணி தேய்க்கிறன்னு அர்த்தம், கோல்ட் ஸ்மித்துன்னா கோல்டு வேலை செய்கிறவன்னு அர்த்தம், டெய்லர்னா டெய்லர் வேலை செய்கிறவன்னு அர்த்தம். ஸோ மக்களுக்கு இதெல்லாம் புரியல. எலிசபெத் டெய்லர் பார்த்துக்கிறதில்ல, அவள் அந்த டெய்லர் குடும்பத்தில் வந்தவோ, அதனால் எலிசபெத் டெய்லர். ஸோ ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. ஜனங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது இல்லை, அதுக்காக அந்த ஜாதியெல்லாம் இருக்கட்டும்ன்ற மாதிரி தப்பாக நினைக்கிறாங்க. தாமஸ் கிரேன்னு ஒருத்தன் எழுதியிருக்கான், நான் எழுதியிருக்கிறேன். முத்தும் பவளமும் மாணிக்கமும் பூமியில் கொட்டி கிடக்குது, வேஸ்ட் இஸ் ரிப்போஸ் இந்த டெசர்ட் ஏர்னுவான். ஃபுல் மெனிய ஜெம் போயிட்டு இல்லை. இந்த உலகத்தில் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது, ஆனால் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. அதுதான் உண்மையும் கூட. எவ்வளவோ இருக்குது, எதுக்குமே பஞ்சம் கிடையாது. ஆனால் பாரு, கிராமங்களில் இப்போ சைனா இருக்குதுன்னு வச்சுக்கோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு காலியாகிற ஒரு இடத்த போய் அங்கே ரோடு போடுவான், ஒரு 1000 வீடு கட்டுவான், அவங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடுவான், ஒரு சின்ன ஆஸ்பத்திரி கட்டுவான், ஒரு ஸ்கூல் கட்டுவான், 1000 பேரை கொண்டு போய் அந்த இடத்துல தங்க வைப்பான். அந்த 1000 பேருக்கும் பட்டாசு செய்கிற வேலை இல்லை, டெய்லரிங் அந்த மாதிரி கார்மெண்ட்டு இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு தொழில் கற்றுக் கொடுப்பான். அங்கே இருக்கிற 1000 பேருக்கும் ஒரே தொழில் கற்றுக் கொடுப்பான். அவங்களுக்கு வேண்டிய மூலப்பொருட்களுக்கு ரா மெட்டீரியல் அதை கவர்மெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு மிஷின்லாம் கவர்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. இவங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு, மெடிக்கல் எல்லாம் உண்டு. சம்பளம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இருக்கிற இடங்க சர்ச்சு பசங்களை பார்த்துக்கிறதுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் அங்கே போய் டைமுக்கு சாப்பிட்டுக்கலாம் நீ 3 வேளை. இப்படி தான் சைனாவை மேலே கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா உலகத்தில் இன்றைக்கி சைனா வந்து அவ்வளோ பெரிய நாடாக மாறி இருக்க முடியுமா? நம்மளுக்கு ஈக்குவலான இப்போ தான் நம்ம பெரிய பாப்புலேஷன் வந்தோம், இல்லைன்னா அவங்க தான் நம்மளோட ஜாஸ்தி பாப்புலேஷன் இருந்தாங்க. நான் சைனாவுக்கு போயிருக்கேன் 3-4 தடவை. சைனாவில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. மாசே துங்னு ஒருத்தன் தான் அப்போ இருக்கிற போது, அவன்லேருந்து அவங்ககிட்ட இருக்கிற சாதாரண பியூன்லேருந்து எல்லாருக்கும் வந்து ப்ளூ ட்ரெஸ்ஸு தான். அதனால் சைனாவுக்கு ஒரு காலத்தில் என்ன பேர், ப்ளூ கலர் ஆண்ட்ஸ் பெட்டாலியன் அப்படின்னு, நீல நிறைய எறும்புகளின் கூட்டம். வேணும் அவ்வளோ உழைப்பானுங்க, இன்றைக்கி கூட தான். அதனால் சைனீஸ் உழைப்பாளிகளை இருந்ததுனால தான் அவ்வளோ பெரிய பொருளாதார தேசமாக அவங்கள மாற்ற முடிஞ்சது. ராமராஜ்யத்தில் அருள் பாலிக்கும் அஷ்டாதசபுஜ துர்கையின் சிலையை வடிவமைத்தவர்
ஒரு இஸ்லாமிய சிற்பி என்று தங்கள் அருளுரையில் கூறியிருப்பது தங்களது மத நல்லிணக்க கொள்கையை இந்த உலகத்துக்கு இன்னும் வலுவாக பறைசாற்றுகிறது. ஆனால் ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்யும் போது அந்த சிலையின் கண் திறக்கும் வைபவம் மிகச் சிறப்பு வாய்ந்தது என்றும், அது அந்த சிலையை வடிவமைத்த சிற்பியே புத்தாடை அணிந்து பூணூல் தரித்து விநாயகர் பூஜை செய்த பின்தான் சிலையின் கண்களை திறக்க வேண்டும் என்றும் நமது சனாதன தர்மம் கூறுகிறது. இந்த வழிமுறையை அந்த இஸ்லாமிய சிற்பி எவ்வாறு கடைபிடித்தார்? ராமராஜ்யத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி பிள்ளையார், பூரண பிரம்மம் போன்ற சிலாரூபங்களின் கண் திறப்பு வைபவங்களும் அவற்றை வடிவமைத்த சிற்பிகள்தான் இந்த வழிமுறையை பின்பற்றி செய்தார்களா? இதெல்லாம் மக்களுடைய ஒரு ஊறிப்போன நம்பிக்கைகள். இதெல்லாம் உங்களுடைய உள்ளத்திலிருந்து வருகிற. வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உடன் கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உடன் கண்டாய் நன்னெஞ்சே. வெங்கடாதிபதியும் பால் கடலில் பண்ணி கொண்டிருக்கிறவனு எங்கே இருக்கான்னா, யார் நினைக்கிறாங்க? உள்ளுதல்னா நினைக்கிறது. உள்ளுவார் உள்ளத்து உடன் கண்டாய் நன்னெஞ்சு. யார் நினைக்கிறாங்களோ அங்கேருந்து வருது. அதனால் எந்த ஒரு பொருளும் ஆமேன்றுரைக்கில் ஆமேயாம் அலதென்றுரைக்கில் அலதேயாம். உண்டுன்னு நினைச்சா இருக்குது, இல்லைன்னா இல்லவே இல்லை. இல்லைன்னா அது என்ன ஒரு கல் தானே. அந்த கல் யாரோ ஒருத்தன் பிடி பிடிச்சின்னுட்டு தம் அடிச்சுன்னுட்டு சுற்றி வச்சு அடிச்சு கொஞ்சம் முக்கு கண்ணெல்லாம் வச்சான். அது கையில் ஒரு வேல் கொடுத்துட்டா முருகர் ஆயிடுறாரு, ஒரு புல்லாங்குழல் கொடுத்துட்டா கிருஷ்ணர் ஆகி போடுறாரு. இவ்வளோதானே. இதெல்லாம் உங்களுடைய மைண்ட்லேருந்து வர்ற விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் தேவைப்படுது. ஒரு குழந்தைக்குது, அது குட்டி பாப்பா ஆகிற போது அதுக்கு நடப்பழகிறதுக்காக கராலர் கொடுக்குறீங்க இல்லையா, இப்படி டுன்னு பாரு மாதிரி. அதுலேயும் போது குழந்தை இப்போல்லாம் ரவுண்டு கராலர் வந்துச்சு. அது நினச்சா கூட அதுக்குள்ளேயே தான் சுற்றின்னு இருக்கணும். இப்போ நீங்களாம் அந்த மாதிரி கராலர் வச்சுக்கிட்டு போனாக்கா அடி விழும் உங்களுக்கெல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆரம்ப நிலை சாதகன் கடவுளை கும்பிட்றதுக்கு ஒரு கேலண்டரு, ஒரு கல், இதெல்லாம் தேவைப்படுது. அது ஒரு நிலை நீ ரீச் ஆகிட்டு கண்ணை மூடி இப்படி பார்த்தியானாக்கா உனக்குள்ளே எந்த கடவுளை நினச்சிட்டுருக்கியோ அதை உன்னால் பார்க்க முடியல. நீ ஏதோ ஒரு கோயிலுக்கு போயின்னு இருப்ப அடிக்கடி. நீ கண்ணை மூடின உடனே உனக்கு அந்த கோயிலில் இருக்கிற சாமி எப்படி இருக்குன்னு தெரியுதா இல்லையா? அவ்வளோதான். ஒரு கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறேன். ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அதில் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ போடலாம், கேபினெட் சைஸ் ஃபோட்டோ போடலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். அதனால் நீ கடவுளை போய் பார்க்கறதுன்றது ஒரு மைண்டில் ஒரு உருவகத்தை கொண்டு வரதுக்கு. அதுக்கப்புறம் நீ கண்ணை மூடிட்டே பார்க்கலாம் அந்த கடவுள் எப்படி இருக்குன்னு, அந்த கல் எப்படி இருக்குன்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்கு பால், தயிர், தேன், எண்ணெய் எல்லாம் அபிஷேகம் பண்ணலாம். நீயே விதவிதமாக அதுக்கு சாப்பாடு போடலாம், நீயே விதவிதமாக துணி கட்டலாம், நீயே ஊதுவத்தி கற்பூரம் காட்டலாம், விதவிதமாக விளக்கேற்றலாம், என்ன வேணும் பண்ணலாம். மைண்டு தான் இது, மைண்டில் இருக்கணும் கடவுள். அதை விட்டு ஒரு கோயில்லையும் போய் சாமி இப்படி பார்த்துட்டு எதிர்க்கியூவில் இருக்கிறவங்கள பார்த்துன்னு எனக்கு கோயிலுக்கு போகிறது வேஸ்ட்டு. எண்ணம் தான் வாழ்க்கை. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் போகாமல் இரு. கடவுள் இல்லாத இடம் உலகத்தில் இல்லை. எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார். அதனால் நீ ஒரு கோயிலுக்கு தான் போகணும், சாமி கும்பிடணும்னு இல்லை. நீ எங்கே இருந்தாலும் சரி, பஸ்ஸில் உன் ஆஃபீஸுக்கு போயின்னுக்கிற, என்ன பண்ண போகிற பஸ்ஸில் அப்படியே கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு உனக்கு பிடிச்ச கடவுளை நினச்சிக்கிட்டே இரு. உனக்கு தெரிஞ்சால் ஏதாவது ஜபம் பண்ணிக்கிட்டே இரு. ஸோ கடவுளை நினைக்கிறதுக்கு இடம் இல்லை, காலம் இல்லை, பொருள் இல்லை. ஈவன் கக்கூசில் கூட நீ கடவுளை நினைக்கலாம். இப்போ நீ உட்காந்து பேசின்னு இருக்கிற இந்த நேரத்தில் உன் உடம்புல மலம் மூத்திரம், மூக்கில் சளி, கண்ணில் காதில் குளுமி இல்லாமையா போயிடுச்சு. சுத்தம்னு ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. நீ எந்த சுத்தம் நினச்சி தண்ணி புச்சுன்னுலாம் அடிச்சுக்கிறியோ அதில் மீன் ஏற்கனவே ஒன்று கடிச்சு வச்சுக்குது. உலகத்தில் சுத்தம்னு எதுவுமே கிடையாது. நல்லா யோசனை பண்ணி எங்கேருந்து சுத்தம் வந்துடும்? மீனுடைய ஷீட்டு, டாய்லெட்டு, யூரினல் தான் இருக்குது, தண்ணியில் இருக்குது. அதனால் இதெல்லாம் மனிதர்கள் கற்பித்த விஷயங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த மடி ஆச்சாரமெல்லாம் நிறைய இருந்துச்சு. அண்டு இப்போல்லாம் கொஞ்சம் வாஷிங் மிஷின் வந்துச்சு, சர்ஃபு கிர்ஃபெல்லாம் வந்துருக்குது. அதில் உங்கள் துணியை ஊற போட்டுட்டு நீங்கள் எடுத்து காய போட்டு எல்லாம் இஸ்திரி பெட்டி கூட வீட்லேயே வந்துச்சு, நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அதை தண்ணியில் நினச்சி ஈர துணியை கொண்டு போய் ஒரு குச்சி வச்சு இது மேலே போடுவாங்க. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறந்தூய்மைன்றதுனா எக்ஸ்டர்னல் கிளீன்லினஸ், அதில் வரும், தண்ணியிலேருந்து வரும். அகந்தூய்மைன்றது என்ன? உன் மனசுக்குள்ளே நீ பியூராக இருக்கிறது. அது எங்கேருந்து வரும்? வாய்மையால் வரும். வாய்மைன்னா என்ன? நீ நினைக்கிறது, நடந்துக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். மனசில் என்ன நினைக்கிறியோ அதை பேசணும், என்ன பேசணும் அப்படி நடக்கணும். மனம், மொழி, மெய்கள், மனோ, வாக்கு, காயம், இந்த மூணும் லயப்பட்டால் அதுதான் வாய்மை எனப்படுவது. இப்போ வெளியில் எவ்வளோ சித்தர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன குளிக்கிறாங்களா?
ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அவங்க உடம்பெல்லாம் சுத்தமாக இருக்கும். லிங்கச்சேரி சீட்டில் ஒரு சாமி இருந்தார், குளிக்கவும் மாட்டார், ஆனால் அவர்கிட்ட எந்த கப்பும் அடிக்காது. இங்கே காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் இப்படி உள்ளே போகிறபோது வாலீஸ்வர் சந்நிதிக்கு பக்கத்தில் ராமசாமி சித்தர் இருந்தார், குளிக்கவும் மாட்டார், எந்த கப்பும் அடிக்காது. ராம் சூரத்குமார் சாமி குளிக்கவே மாட்டார், அவர்கிட்ட எந்த ஸ்மெல்லும் வரவே வராது. ஸோ எவ்வளோ மகான்கள் குளிக்கிறது இல்லை தெரியுமா? கோடி மகான் குளித்தது கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் நல்லா தானே இருந்தாங்க, அவங்ககிட்ட ஒன்றும் கப்பு வரல. நம்ம தான் ஒரு 2 நாளைக்கே குளிக்கலைன்னா பக்கத்தில் போகவே முடியாது, அவ்வளோ கப்பு அடிக்குது நமக்கு இல்லையா? ஸோ சுத்தம் பண்ணுறது நம்முடைய இன்டர்னல் பியூரிட்டி. நம்ம வயிற்றில் இந்த இடத்துல நெருப்பு இருக்கு, அதனால் அந்த நெருப்பை வெளியில் கொண்டாந்து இந்த இடத்துல ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி மந்திரத்தை எவன் ஜபிக்கிறானோ அவன் உடம்பு எப்பயுமே வந்து பியூராக இருக்கும். ஏன்னா உடம்புல இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த நெருப்பு அப்படியே அணைச்சிடுது. அதனால் அவங்கக்கிட்ட எந்த பேட் ஸ்மெல் வராது, எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வரும். இப்போத்துக்கு இதில் மாட்டின்னு இருக்காங்க, அவ்வளோதான். குருக்ஷேத்திர போர் முடிந்து பரீட்சித் மகாராஜாவை ஹஸ்தினாபுரத்து மன்னனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்த பின் திருக்கைலாய யாத்திரை மேற்கொண்ட பஞ்ச பாண்டவர்களில் தர்மனை தவிர மற்ற 4வரும் வழியிலேயே மரணத்தை தழுவினர் என்றும் தர்மன் மட்டும் யமப்பட்டினம் சென்றான் என்றும் மகாபாரதம் கூறுகிறது. அவ்வாறு சென்ற தர்மராஜனை யமதர்மன் வரவேற்று சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றான் என்றும் அது கூறுகிறது. மகாவிஷ்ணுவின் மனித அவதாரங்களான ஸ்ரீராமனும் பகவான் கிருஷ்ணரும் மனிதனுக்கு இயற்கையில் நிகழும் மரணத்தை தழுவிய பின்புதான் வைகுண்டம் புறப்பட்டு சென்ற நிலையில் தருமனுக்கு மட்டும் மனித உடலோடு சொர்க்கம் செல்ல எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது? இறைவன் வகுத்த படைப்பின் விதியில் இருந்து தருமனுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டதா? தமிழ்நாட்டில் வடக்கிருத்தல்னு ஒரு பழக்கம் இருந்தது. யாராவது உயிரை விடணும்னு நினச்சான்னா அவன் அப்படியே உட்காந்து சாப்பிடாம வடக்கு நோக்கி அப்படியே தவத்தில் இருந்து மூச்சை விட்டுருவான். அதுதான் வடக்கிருத்தல். ஸோ தன்னுடைய நண்பனாகிய கோப்பெருன் சோழன் இறந்துட்டான் என்ற புலவர் வடக்கிருந்து உயிரை விட்டாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அதே தான் பஞ்சபாண்டவர்கள் செஞ்சாங்க. இவங்க பத்ரிநாராயணன் கோயில்கிட்ட ஒரு பெரிய கல் இருக்குது, அதை தூக்கி பீமம் போட்டான் அந்த அலக்நந்தால். அங்கேருந்து இவங்க நடக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு தான் இந்த வடக்கு நோக்கி நடந்துக்கிட்டே இருக்கிறது. அதாவது வடக்கிருத்தல் மாதிரி இவங்க வடக்கு நோக்கி நடந்துக்கிட்டே இருப்பாங்க, எந்த இடத்துல உயிர் போதோ போகிறோன்ற மாதிரி. ஸோ ஒரு 272 கிலோமீட்டர் அந்த காட்டுப்பாதையில் இவங்க நடந்து போகிறாங்க. அதில் ஒவ்வொருத்தராக விழுந்து சாகுறாங்க. திரௌபதி, நகுலன், சகாதேவன், பீமன் எல்லாம் வந்து சாகுறான், அர்ஜுனன் எல்லாம் வந்து. இவன் கைலாசனுடைய கேட்டுக்கு போய் சேர்ந்துடுறான். அந்த இடத்துல அவங்க வந்து இவனுக்கு பரிசு வைக்கிறாங்க. வந்து நீ ஒரு நாயை கூட வந்திருக்க, அந்த நாயை உள்ளே விட முடியாதுங்கிறாங்க. நான் என் பொண்டாட்டி பிரதருங்களே வர முடியல, இந்த நாய் கடிச்சு வரைக்கும் என் கூட வந்துச்சு, அதனால் இதை விட்டா விடுங்க, இல்லைன்னா நானும் வரமாட்டேன் அப்படின்னா. அப்போ அந்த நாய் இவனுடைய ரெப்ளிகா. இவன் தர்மராஜன்னா யார் தெரியுமா? யம தர்மராஜன். அர்ஜுனன் யார்? இந்திரன். நகுல சகாதேவர்கள் அஸ்வினி புத்திரர்கள். பீமன் வாயுகுமாரன். ஸோ எல்லாருமே கடவுளுங்க தான். அவங்க கடவுளாக இருந்து மனித உலகத்தில் வந்தாங்க. ராமாயணத்தில் அப்படியே தான் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக ராமர் வந்தார். அதுக்கப்புறம் வாலி வந்தான், இந்திரன், சுக்ரீவன் வந்தான், அவன் சூரியன், 33 கோடி தேவர்களும் குரங்கு, அணில், கரடிங்கெல்லாம் வந்துச்சு. எல்லோரும் வராங்க. உலகத்தில் வராதெல்லாம் யாரும் இருக்கிறது இல்லை, எல்லா நேரத்துலையும் வராங்க. இப்போ இந்த உலகத்தில் இப்போ இருக்கிறவங்களில் கூட 33 கோடி பேர் கடவுள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, இந்திரன் இருக்கான், சந்திரன் இருக்கான், வாயு இருக்குது, வரணுங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. அதை யார் நாம்பன்னு தெரிஞ்சுக்கிற வித்தை தான் ஆத்ம சம்ஸ்காரன்றது. அதாவது நம்ம புரிந்து கொள்ளுது. தன்னை எறிந்து இன்புறவே வெண்ணிலாவேன். நம்ம மனுஷங்க கிடையாது, நமக்குள்ளே யாரோ இருக்காங்க. அந்த கடவுள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஞானத்தை தேடுகிற பாதை. அதனால் நீங்கள் கூட முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். ஏதோ நீங்கள் 33 கோடி தேவர்கள் ஏதோ நீங்கள் இருக்கீங்க. இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு புரியாது. நான் நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். நான் எங்கூட டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து ராதாகிருஷ்ணன் பேர். எம்கே மெஹண்டலை டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தான் அவன். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு மந்தவெளியில் அங்கே வந்து அவன் துர்கா ட்ராவல்ஸ்னு ஒன்று வச்சுருக்கான். ஒரு நாள் எனக்கு அண்ணா நகரில் நான் வீட்டில் இருக்கிற போது எனக்கு ஃபோன் பண்ணான். எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துருந்தியா நீ அப்படின்னா. நான் எங்கடா வந்தேன்னு. இல்லை, என் ஆஃபீஸுக்கு வந்து என் சேருக்கு எதிரில் உட்காந்துக்கிட்டு என்ன ராதாகிருஷ்ணா நீ என்னை பார்க்க வரமாட்டியான்னு சொன்னேன். அப்போ இன்னும் எனக்கு ஒன்று பார்க்கணுன்னு இருக்குது. நான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறதுனால நாளைக்கு காத்தால 6 மணிக்கு நான் வந்துடுவா, ஏன்னா அதுக்கு மேலே நான் பிஸி ஆகிடுவேன். நான் சரி வான்னேன். எங்கள் வீட்டுக்கு வந்தோம். வந்தோடனே நான் பூஜை ரூமில் சாமி கும்பிட்டுட்டு வான்னேன். உள்ளே போனவன் அப்படியே குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பண்ணிட்டு
பிரபு எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா அப்படியே ஆஹான்னு அழுதுகிட்டு தொபுகன் கீழே வந்து விட்டான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து எனக்கு என்னாச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவனுக்குள்ளே இருக்கிற ஆத்மா தன்னை அறிந்து கொள்வதற்கு ஒரு டைம் வருது. அவன் யார், இதுக்கு முன்னே ராமாயண காலத்தில் குரங்கு பெட்டாலியனில் இருந்திருப்பான், அதனால் அவனுக்கு வருது. உங்கள் சுரேஷ் இருக்கார், துர்கை கோயிலெல்லாம் பூஜை பண்ணுறாரு. அவர் ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் கூட வந்து லெப்டினன்ட் நீலன்னு பேர் அவருக்கு அந்த காலத்தில். இப்படி எல்லோரும் வராங்க. கம்பராக இருந்தார் இல்லையா, அவர் தான் பிற்காலத்தில் சீங்குழல் ஆட சங்கிலி பொன்னையா சாமி சுருளிமலை சோம்பேறின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா, அவர் கம்பர். அதுக்கு முன்பேரில் அவர் பஸ்மாசுரனாக இருந்தார், அவர் தான் ராவணனாக இருந்தார். அவன் கிருஷ்ண சபரியாக இருந்தவங்க. குருஜி சுந்தர ராமசாமி விஸ்வாமித்திரராக இருந்தால்தான் அவங்க சாந்தானந்த சாமி புதுக்கோட்டை. எல்லாரும் வர்றாங்க. நீ யாருன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கினா அவங்க யாருன்னு நீ கண்டுபிடிப்ப. தன்னை அறிந்தால் தலைவன் நீ அறியலாம். அதனால் நான் ராமராக இருந்தேங்கிறது எனக்கு தெரிஞ்ச பின்னால் எனக்கு மற்றவங்கெல்லாம் யாருன்னு நம்ம கண்டெம்பரரி இதுக்கு முன்னே நம்ம கூட இருந்தவங்களாம் மீட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போது சிவசங்கர் பாபா இருக்கார், கோடிசாமி சொன்னார், தாத்தா ராமகிருஷ்ண பரமா சொன்னார், நீ ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்த அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தபோது சாரதா தேவி இருந்தா இல்லையா, அந்த சாரதா தேவி தான் கிருஷ்ணவேணி அம்மா. நான் ராமராக இருந்தபோது அந்த அம்மா சபரி, நான் வந்து ராமகிருஷ்ணராக வந்தபோது அந்த அம்மா சாரதா தேவி. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? இதுக்கு பேர் தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த உடம்பு கிடையாது, இந்த கண்ணு காது வாய் மூக்கு இந்த ஜுப்பா பேண்ட்டு இதெல்லாம் நம்ம கிடையாது. நமக்குள்ள இருக்கிற ஜோதி, அந்த ஜோதி எது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறது. அதனால் தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வு இல்லை, தன்னை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கின்றான். அதனால் நான் வந்து பெருசாக கடவுளெல்லாம் கும்பிட்றதில்லை, எல்லாம் மனசுக்குள்ளேயே தான். என்னுடைய பூஜை எல்லாம் மனசுக்குள்ளேயே தான். உனக்கு டவுட் இருந்தாக்கா என்ன 4 வரி படிக்க சொல்கிறேன் பாரு. கேது விமோசனத்தையும் அருளையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இவர்தான். இந்த கேதுவே இவர்தான். ஒண்ணுமில்லாததிலிருந்து எல்லாத்தையும் வரவழைக்கிறது, எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாததற்கு கொண்டு போகிறது. இதுதான் அவர். இது அவருக்கு புரியும். பூஜை புனஸ்காரங்கள், புது புது கருத்துக்கள் பேசுறது, இது மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவார். ஒரு சத்சங்கம் இந்த மாதிரி செய்வார். டூப்ளிகேட் எல்லாம் செய்ய மாட்டார். போலித்தனமா இருந்துகிட்டு அது அவருக்கு தெரியாது. இவர் ரொம்ப வெகுளி, ஒரு பெரிய யோகியா இருக்கிறார். ஆனால் சும்மா சாதாரணமாவே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை. கேதுவோட முழு சக்தி அதுல இருக்கார். மனசு மட்டுமே இவரை ஆளுது. இவரை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கடவுளை பத்தி எங்க ஆராய்ச்சி பண்றது? கடவுள்கிட்ட போனா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பக்குவமா வந்துடணும். அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனால் பகவானுடைய அமைப்புக்குள்ளேயே இவர்தான் போறார். அந்த ஞானம் என்கிற கேதுதான் இவரை ஆட்டி படைக்கிறதால இவர்தான் அந்த பகவானே, இவர்தான் அந்த ஞானமே, இவர்தான் எல்லாமே. அந்த எல்லாம் என்பது எதுவும் இல்லாததிலிருந்து வருகிறது. குருன்னு இவருக்கு யாரும் கிடையாது. அப்போ நான் கேது அப்படின்னு, கேதுன்னா யாரு? பிள்ளையாரு. கேதுன்னா பிள்ளையாரு. நீங்கள் வைஷ்ணவத்தில் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு பக்கம் நரசிம்மர் இருப்பார். அந்த நரசிம்மர் தான் கேது. வைஷ்ணவத்தில் நரசிம்மர், அண்டு நம்ம சித்தாந்தத்தில் கேதுன்னு சொல்கிறது பிள்ளையார். அந்த பக்கம் இருக்கிறது யார்? சுதர்சனர். சுதர்சனர் யார்? முருகர். ஸோ ஒரே இதில் இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒருத்தர் இருப்பாங்க. அதான் வந்து ஒரு பக்கம் பிள்ளையார், ஒரு பக்கம் முருகர், ஒரு பக்கம் சுதர்சனர், ஒரு பக்கம் நரசிம்மர். இங்கே திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே பிள்ளையார் இருக்க மாட்டார், நரசிம்மர் தான் இருப்பார். அது மாதிரி பிள்ளையார் நரசிம்மர் ரெண்டும் ஒன்று. பிள்ளையார் நரசிம்மர் இதெல்லாம் தான் கேதுன்னு சொல்லக்கூடியது. ஸோ சிவசங்கர் பாபா யார்? கேது. அதனால் நான் இது வந்து எதுவுமே பிள்ளையார் எந்த கும்பிட்றது? நீ எந்த சாமியை கும்பிடணுன்னாலையும் பிள்ளையார் கும்பிடணும். பிள்ளையாரை கும்பிட்றதுக்கு எந்த சாமியும் கும்பிட தேவையில்லை, டைரக்ட் பிள்ளையாரை கும்பிட்டுக்கலாம். இதெல்லாம் சொன்னாக்கா நம்புற மாதிரி இருக்குதா? எனக்கு தெரியும் என்னை பற்றி. தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வில்லைன்னு இதுதான் எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாரி நாடியில் வந்துக்குது, இதில் இருக்குது, அதில் இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்காக தான். எனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். பிறப்புலேருந்து சாவ வரைக்கும் எனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். அதனால தான் ரொம்ப கூல் கேட்டு, எதை பற்றியும் கண்டுக்க மட்டும் ஜாலியாக உட்காந்துன்னே இருப்பேன் நான். ஐ நோ எவ்ரி திங் அபவுட் மீ. ஈவன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ், வாட் வில் ஹேப்பன் இன் மை லைஃப், எவ்ரி திங் இஸ் நோன் டு மீ. அதனால் நான் சும்மா நடிக்கிறேன், அவ்வளோதான்.
கேது பிள்ளையார் ரெண்டும் ஒன்றே தான். சுதர்சனரும் முருகரும் ஒன்றே தான். உங்களுக்கு அது டவுட்டே தேவையில்லை. நீலமேக கூட்டம் கண்டால் உந்தன் மேனி ஞாபகம், நெளியும் தென்ற என்னை வருட நீ தீண்டும் ஞாபகம். கோல குயிலின் கானம் கேட்டால் குழலோசை ஞாபகம், கொஞ்சம் கிளி மழலையிலே என் குழந்தை உந்தன் ஞாபகம். ஆடுமயிலை கண்டால் நீயும் அசைந்து வரும் ஞாபகம், ஆர்க்கும் அலையை காணும் போதும் அனந்த சயனம் ஞாபகம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.